ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 3ல் உள்ள விரிவானம் ஒளி பிறந்தது, அப்துல் கலாமோட நேர்காணல். இதில் ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி துணைப்பாடம்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதும். எல்லாமே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும், இதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஓகே, பார்க்கலாம். 10 வயது சிறுவனாக இருந்தபோது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்று விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறேன். அப்துல் கலாம் சொல்கிறாரு. குழந்தைங்க கேள்வி கேட்குறாங்க, இவர் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு திரையில் அப்துல் கலாம் உருவம் ஃபோட்டோ வருது. இந்த குழந்தைங்க போய் அவங்க உட்காந்து கேள்வி கேட்குற மாதிரியும் அவர் ஆன்சர் பண்ணுற மாதிரியும் வருது. அடுத்து திருக்குறள். அவருக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள் என்ன அப்படின்னா, அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கலாக அரண். இந்த திருக்குறள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து விளக்குகள் பல தந்த ஒளி. அது யார் எழுதுனா அப்படின்னா, லில்லியன் வாட்சன் எழுதினது. அந்த நூல் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அது படித்ததுனால லில்லியன் வாட்சன். அடுத்து நூலையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை படித்த போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி அந்த மூன்றையும் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவருக்கு எது கண்டுபிடிப்பு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு அப்படின்னா, கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. கார்பன் இலையை வச்சு என்ன பண்ணாரு, 300 கிராம் எடையில ஒரு செயற்கை காலை கண்டுபிடிச்சாரு. அதுதான் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அக்னி, பிருத்வி இந்த 2 ஏவுகணைகள் செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். அது எந்த துறை? பாதுகாப்புத்துறைக்காக அக்னி, பிருத்வி ஏவுகணை. அடுத்து 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளினை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. எத்தனை கிலோ? 525 கிலோ எடை. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவுதே மனிதனை நிலவுக்கு அனுப்புவோம். எனவே நிலவுக்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, குழந்தைகளாகிய நீங்கள் தான் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டால் யார்? அப்துல் கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது முடிஞ்சு. அடுத்து இலக்கணம் பார்க்கலாம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். நம் தமிழ் மொழியின் சொற்கள் நாம் எளிதாக ஒலிக்கும் வகையில் உருவானவை. வேற்று மொழி சொற்களை பேசுகையில் நமக்கு தடுமாற்றம் ஏற்படுகிறது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையானது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நன்கு பேச முடியுங்கிறத விட எழுதுறது பிழை இல்லாமல் எழுத முடியும். சொல்லு முதல் இடை இறுதியில் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னா அதை வச்சு நம்ம பிழை இல்லாமல் எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நன்றிங்க கொடுத்துருக்காங்க. இந்த நன்றிங்கிறத 3 சொல்லி நான் போட்டு எழுதணும்னா நன்றி, அது கரெக்டாகுமா? கரெக்டாகாது. இந்த நன்றி கரெக்டாகுமா? கரெக்டாக 2 சொல்லி நான் போட்டு எழுதுனா இது மட்டும்தான் கரெக்டு. அதனால் முதல் எழுத்து எந்தெந்த எழுத்துக்கள் முதல்ல வரணும், இடையில எது வரணும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிழையின்றி எழுத எந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து கொள்வது மிக இன்றியமையாதது. தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம். அவற்றில் எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களிலும் வருவதில்லை. சொல்லில் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். ஓகே, மொழி முதல். இந்த ட்ரெயினில் மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் போட்டிருக்காங்க. அடுத்து மொழி முதல் எழுத்துக்கள். மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. ஒரு சொல்லோட தொடக்கத்தில் வரக்கூடிய எழுத்து தான் மொழி முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞ, ஞ, ய, வ.
இந்த வரிசையில் வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ஃபஸ்ட், எதில் க ச த ந ப ம இந்த வரிசையில் எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே வரும். ஞ ஞ ய வ அதில் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லி முதல்ல வருங்கிறாங்க. பாருங்க, ஞா வரிசையில் ஞா மட்டும்தான் சொல்லி முதல்ல வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஞனம். இக்காலத்தில் ஞனம் இல்லை, அங்கனம், இங்கனம், அங்கனம், இங்கனம், எங்கனம் அந்த சொற்கள் தான் வழக்கத்தில் இருக்குது அப்படின்றாங்க. ஞா வரிசையில் ஞ ஞா ஞே ஞோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லில் முதல்ல வரும். நாம் வச்சுக்கோங்க. ஞா ஞா ஞே ஞோ. அடுத்து யா வரிசையில் யா யா யூ யூ யோ யவ் 6 எழுத்துக்கள் சொல்லின் முதல்ல வரும். வா வரிசையில் இதில் 6 எழுத்துக்கள். அடுத்து வா வா வி வி வே வே வை ஓ இதில் 8 எழுத்துக்கள் சொல்லி முதல்ல வரும். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லில் முதலில் வரா. மெய்யெழுத்துக்கள் எதுவுமே முதல்ல வராது. அடுத்து ட ந ர ல ள ல ர ந ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லில் முதல்ல வராது. இந்த ட ந ர இதெல்லாம் பாருங்க, மயங்கொலி எழுத்துக்கள் சொல்லுவோம்ல. ட ந ர ல 3 லாவும் இருக்கும், 2 நா 2 சொல்லி நா 3 சொல்லி நா இருக்குது, ட இருக்குது. அடுத்து ரா 2 ராவும் இருக்கும். இந்த எழுத்துக்கள் எதுவுமே சொல்லின் முதல்ல வராது. ஆயுத எழுத்து சொல்லின் முதல்ல கண்டிப்பாக வராது. ஞ ஞ யாவ வரிசையில் ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் அங்கே சுமையில சொல்லியிருக்க அந்த எழுத்துக்கள் தவிர மற்ற எழுத்துக்கள் எதுவுமே வராது அப்படின்ட்டாங்க. இங்கே பாருங்கள், டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ் இந்த மாதிரி சொற்கள்லாம் பிறமொழி சொற்கள். இதெல்லாம் தமிழ் மொழிபெயர்த்து எழுதிக்கிறோம். மொழிபெயர்த்துனா ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குன்னா அதுக்கு வந்து மொழிபெயர்த்து தமிழ் எழுதுவோம். இதை வந்து இங்கிலீஷ் வார்த்தையை அப்படியே இங்கிலீஷ் வேர்டை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து எழுதுகிறோம். அதுதான் இப்போ டமாரங்கிறத டமாரன்னு அப்படியே தமிழ் எழுதுகிறோம். ரம்பங்கிறத அப்படியே தமிழில் எழுதுகிறோம். அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதல, அதனால தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். உயிர் எழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் நமக்கு தெரியுங்களா, 18 எழுத்துக்கள் இருக்கா, இக்கு இங்குச்சு. அதில் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்படி நாம வச்சுக்கலாம். ஞ ஞ ந ம யார ல வ ல ல ல ந மெய்யெழுத்துக்கள் 11 மொழியின் இறுதியில் வரும். 11 எழுத்துக்களும் எங்கே வரும், மொழி இறுதியில் வரும். யரள வளல யரள வளல அந்த நாம வச்சுக்கோங்க. யரளவல்லாம் 6 எழுத்துக்களா, யரள வளல 6. இன்னு இந்த 2 இன்னு, 3 சொல்லி இன்னு, அப்புறம் இஞ்சு இந்து இம்மு இந்த எழுத்துக்கள் எல்லாமே மொழி இறுதியில் வரும். மொழி இறுதியாக எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வந்து எந்த எழுத்துக்கள் வராது, கண்டிப்பாக நமக்கு தெரியும், உயிரெழுத்துக்கள் வராது. ஆயுத எழுத்தும் மொழி இறுதியில் வராது. உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும்போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களாக இடம்பெறும்போது தான் உயிர் எழுத்துக்கள் வந்து என்ன பண்ணும், சொல்லின் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆயுத எழுத்து கண்டிப்பாக வர சொல்லியாச்சு. இக்கு கசடதபர இங்கு 7 மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வராது. நம்ம கசடதபர நாம் வச்சுக்கலாம். கசடதபர 6 எழுத்தும் இந்த இங்கு அப்படிங்கிற எழுத்தும் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள், 7 எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வராது. இதெல்லாம் வந்து முன்னாடி வரும். முன்னாடி ஏற்கனவே பார்த்தோமா, இந்த எழுத்துக்கெல்லாம் சொல்லின் முதல்ல வரும். முதல்லனா இக்கு வரிசையில் உள்ள எழுத்துக்கள் முதல்ல வரும். உயிர்மெய் எழுத்துக்களும் ஞா எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. ஞா வரிசை எதுவுமே வராதுன்னு சொல்கிறாங்க. ஞா வரிசையில் எதுவுமே வராது. அடுத்து கார்த்திக், ஹாங்காங், சுஜித்,
இந்த மாதிரி பிறமொழி பெயர் சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. இந்த மாதிரி இக்கு இங்கு இதெல்லாம் வந்து பிறமொழி எழுத்துக்கள். அதனால் இது தமிழ் எழுத்துக்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இதெல்லாம் பிறமொழி பெயர் சொல். ஓகேவா? அதில் இந்த மாதிரி இக்கு கசடதபர அந்த எழுத்துக்கள்லாம் இக்கு இங்கு இச்சு அந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் லாஸ்ட்டில் வந்துச்சுன்னா இந்த எழுத்து வருது, அப்போ தமிழ் தானே அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் பிறமொழி எழுத்துக்கள். எகர வரிசை கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எகர வரிசையில் கே முதல் நே வரை எகர வரிசை எதுவுமே இறுதியில் வராது. ஒகர வரிசையில் நோ தவிர பிற எழுத்துக்கள் எதுவுமே வராது. நோ அப்படின்னு எழுத்து தவிர வேறு எதுவுமே வராது. நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்னும் பொருளில் வரும். நோங்கிறது துன்பம், ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம பார்த்துருக்கோம். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள். சொல்லின் இடையில் என்ன? மெய்யெழுத்துக்கள் 18 இடையில வரும். மெய்யெழுத்துக்கள் 18 இடையில வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் என்னது? அதெல்லாம் சொல்லின் இடையில வரும். ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில வரும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மெய்யெழுத்து வரும், உயிர்மெய் எழுத்துக்கள் வரும், ஆயுத எழுத்து வரும். அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபெடை பற்றி மேல் வகுப்பில் படிக்கலாம்னு சொல்கிறாங்க. அளபெடையில் மட்டும்தான் உயிரெழுத்து சொல்லின் இடையில வரும் அப்படின்றாங்க. பாருங்க, 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் எந்த வருஷம்? 1921 மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலில் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆய்வுகளுக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28 நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்புக்கு இந்தியாவிற்கு அறிவியலுக்காக முதல் நோபல் பரிசை பெற்று தந்தது. முதல் நோபல் பரிசு. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார்? சர் சி வி ராமன். சர் சி வி ராமனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? 1921 கடலில் பயணம் போகிறாரு. மத்திய தரைக்கடலில் கப்பலில் பயணம் போயிட்டுருக்காரு. என்ன கொஷின் கேட்டார்? கடல் நீர் ஏன் நீல நிறமாக இருக்குது அப்படின்ட்டு அவர் கொஷின் கேட்டார். அதுக்கான ஆன்சர் எப்போ கண்டுபிடிச்சாரு? 1928 பிப்ரவரி 28 கண்டுபிடிச்சாரு. அதுதான் ராமன் விளைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம்? தேசிய அறிவியல் நாள். பிப்ரவரி 28. இதெல்லாம் வச்சுக்கோங்க, கொஷின் கேட்பாங்க. அடுத்து என்ன இருக்கு? இந்த கலைச்சொல் அறிவும் பார்ப்போம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் சொல்லிடுவோம். செயற்கைனா ஆர்டிஃபிஷியல். மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள், சேட்டலைட். நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த இயல் 4 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லா படிங்க. டெட் பேப்பர் 2 சீக்கிரம் கால்ஃபர் பண்ணிடுவாங்க. எக்ஸாம் டேட் சொல்லிடுவாங்க. நல்லா படிங்க. பேப்பர் 1க்கு பாஸ் பண்ணவங்களும் இதே தான் படிக்கணும். 1 to 10th வரைக்கும் எல்லா புக்ஸும் படிக்கணும். அதனால் தமிழும் சைட் பை சைட் படிங்க. பேப்பர் 1 பாஸ் பண்ணவங்களும் படிக்கலாம். பேப்பர் 2க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் அதெல்லாம் படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.